பாமணி ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வார ராசி பலன்கள் 25ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் திங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாள் லாபமான காலமாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் முக்கியமாக தொழில் ரீதியான விஷயங்களையும் வியாபார ரீதியான விஷயங்களையும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உங்களுக்கு 7ல் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக ஒரு சில சிக்கல்கள் ஏற்படும். அதுவும் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமையில் அந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் சரியாயிடும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளும் உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள், வயிறு சம்பந்தமான அஜீரண கோளாறு இதெல்லாம் ஏற்படலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுமையும் உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த வாரத்தில் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு சில நல்ல செய்திகள் கிடைக்கலாம். அதே மாதிரி உங்கள் தொழிலையும் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லாரும் உதவியாக இருப்பாங்க. பொதுவாக இந்த வாரம் தனுசு ராசிக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி நீங்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள் மட்டும் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். மகர ராசி அன்பர்களுக்கு திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களையும் வீட்டில் ஒரு நல்ல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். புதன் வியாழன் வெள்ளியில் அந்த பேச்சுவார்த்தைகள் சக்சஸ் ஆகிடும். அதே மாதிரி புதன் வக்ரமாவதனால் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அது புதன் வியாழன் வெள்ளி இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். சனி மற்றும் ஞாயிறு பொதுவாகவே உங்களுக்கு நல்லா இருக்கு. சனி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஓய்வாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்களும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சு வார்த்தைகளிலும் வெளியில் போயிட்டு வரக்கூடிய பிரயாணத்திலும் கவனமாக இருங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. அது நம்ம பேசும்போது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்குது. உடல் நிலையில் கொஞ்சம் சோர்வு ஏற்படலாம். ஆனால் நீங்கள் வார்த்தைகளை கவனமாக யூஸ் பண்ணிங்கனாலே முக்காவாசி பிரச்சனை சரியாகிடும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் வரதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மீனராசி அன்பர்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்லா இருக்கும். குடும்பத்திலையும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் வியாழன் வெள்ளி சனி 3 நாள் சந்திராஷ்டமம் வருது. இந்த 3 நாள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக பேசுங்க. வெளியூர் பிரயாணத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாலே போதும். இந்த வாரம் பெரிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். அஜீரணம் மற்றும் தோல் அலர்ஜி அப்பப்போ வந்து போகும். அது மட்டும் சரி பண்ணிக்கோங்க.